ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை நான் குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா ஒரு நல்ல ராஜா, ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தவன். நிறைய ஆலயத்தை கட்டி சுத்திகரித்து தன்னுடைய அரண்மனையை கட்டி ஜனங்களெல்லாம் சீர்படுத்தி எல்லா வேலையும் செஞ்சிட்டார். ஆனா எல்லா வேலையும் செஞ்ச மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் எதுவுமே அவர் செய்யல. தான் அந்த இடத்தை விட்டு போயிட்டாருன்னா, ராஜா பதவியை விட்டு போயிட்டாருன்னா, அந்த இடத்துல திரும்ப ராஜாவாய் உட்கார்றதற்கு யாருமே அவங்க குடும்பத்துல இல்லை. அவனுக்கு பிள்ளைகளும் அந்த நாட்களில் அப்புறம் பிறகு இப்பதான் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் 3 வருஷத்துக்குள்ள அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அதற்கு பிறகு 15 ஆண்டுகள் தாண்டி இந்த எசேக்கியா மரிக்கும் போது அவனுடைய பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 12 வயது இருக்கிறது. அப்போ கர்த்தர் இவனுடைய அழுகை, இவனுடைய புலம்பல் அப்படின்னா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் இறந்து போவீர், நீ செத்து போவீர். ஆனா அந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த மரண பயம்ன்றது பெரிய பயம் இல்லை. ஒண்ணுமே நான் செய்யல, என் குடும்பத்துக்கு ஒண்ணுமே நான் பண்ணல, இப்பவே நான் செத்து போயிட்டானா என்ன பண்றது, நான் எதுவுமே இல்லாம எப்படி போறது? வேதம் சொல்லுது, அவன் பள்ளி அறையிலே யாருக்கும் தெரியாம முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு புலம்புன அந்த புலம்பலை கர்த்தர் கேட்டு தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுத வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சிலர் மனுஷனிடத்துல புலம்பாம இருக்கலாம், சொந்தக்காரங்களிடத்துல புலம்பாம இருக்கலாம், ஆனா பாத்ரூம்ல யாருக்கும் தெரியாம நீங்க புலம்பி கொண்டிருக்கலாம். உங்களுடைய படுக்கை அறையில உங்களுடைய தலையாணை அது தெரியும், நீங்க எவ்வளவு புலம்புறீங்கன்னு அது தெரியும். அப்படியே ஏங்கி ஏங்கி அழுது சொல்லிட்டே இருக்கலாம். இரவு நீங்கள் தூங்க போகும்போது புலம்பலோட நீங்க தூங்க போகலாம். ஆனா நான் நம்புறேன், எசேக்கியாவினுடைய அந்த புலம்பலை கர்த்தர் கேட்டார். கேட்டு கர்த்தர் தீர்ப்பை மாற்றி எழுதினார். இன்றைக்கு ஒன்று நடக்க போகிறது. உங்கள் புலம்பலின் காரணமாக உங்க பிள்ளை மேல இருக்கிற தீர்ப்பை கர்த்தர் மாற்றி எழுத போறாரு. உங்க குடும்பத்தின் மேல இருக்கிற தீர்ப்பை கர்த்தர் மாற்றி எழுத போறாரு. மனுஷங்க சொன்ன தீர்ப்பு மாற்றி எழுதப்படுகிறது. சொந்தக்காரங்க சொன்ன அந்த தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுத போறாரு. ஹல்லேலூயா. உங்க பிள்ளை இப்படி ஆவான்னு சொன்னதுனால தானே நீங்க சுவர்புறமாய் திரும்பி அழுதீங்க. ஆண்டவரே, இவன் சொன்னது மாதிரி நடந்துருமா, இவன் என் பிள்ளைய சொன்னது மாதிரி நடந்துருமா, என் குடும்பம் இப்படி ஆயிருமா? அவன் ஒரு தீர்ப்பு சொல்றானே, அவன் சொல்றது அப்படி நடந்துட்டா நான் வெட்கப்பட்டு போயிருவேனே. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய புலம்பலுக்கு ஒரு பரிசு வருகிறது. கர்த்தர் உங்க புலம்பலுக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன். நீங்க புலம்பின புலம்பலை பார்த்து கர்த்தர் அந்த தீர்ப்பை மாற்றி எழுதுகிறாரு. அந்த மரண தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுதுறாரு.
அந்த தண்டனை தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுதுறாரு. அந்த சாபம் என்கிற தீர்ப்பை ஆண்டவர் மாற்றி எழுதுகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹalleluya ஹalleluya. என் ஆண்டவர் தீர்ப்பை மாற்றி எழுதுகிறவர், தீர்ப்பை மாற்றி எழுதுகிறவர். ஹalleluya. அவர் ஒருவரால தான் எனக்கு எழுதப்பட்டிருக்கிற தீர்ப்பை மாற்றி எழுத முடியும். டாக்டர்கள் எழுதின தீர்ப்பை மாற்றி எழுதுகிற தேவன், வக்கீல் எழுதின தீர்ப்பை மாற்றி எழுதுகிற தேவன், பெரிய வல்லமை உள்ளவர்கள் எழுதின தீர்ப்புகளை மாற்றி எழுதுகிற தேவன். நீங்க எந்த காரியத்திற்கு புலம்புறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அந்த தீர்ப்பை பற்றி பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அந்த தீர்ப்பை பற்றி நீங்க அஞ்ச வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை நேரா வருது. அந்த பிள்ளைய கர்த்தர் ராஜாவாக்கி காண்பிப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு, ஓ ஹalleluya, கைகளை தட்டி என் புலம்பலை உங்க பிள்ளைக்காக புலம்பல கர்த்தர் கேட்டுட்டாரு. அவனுக்கு விரோதமாக இருக்கிற தீர்ப்புகளை கர்த்தர் மாற்றி எழுதுகிறார். நம்முடைய புலம்பல்களை கர்த்தர் கேட்டு தீர்ப்பை மாற்றி எழுதுகிற கர்த்தர். நீங்க நடக்கும், நீங்க ரிசல்ட்டோட தான் வருவீங்க. நீங்க சொன்ன வார்த்தை மாறிடுச்சுன்னு நீங்க சொல்லுவீங்க. அவங்க கொடுத்த தீர்ப்பு நடக்கலன்னு நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். ததரம் ஹரதல ரபௌதர ஹதரமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. மறுபடியும் சீர்திருத்தங்களை செய்ய வைக்கிற கர்த்தர், மறுபடியும் மறு ஜீவனை கர்த்தர் எசேக்கியாவுக்கு கொடுத்தார். மறுபடியும் புத்திர சன்னிதானத்தை கர்த்தர் தந்தார். அவனுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்கு பண்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டது, தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டது. நம்முடைய ஆண்டவரை போல தீர்ப்பை மாற்றி எழுதுகிறவர் யாருமே இல்லை உலகத்திலேயே. மேய்ப்பர்கள் அருவருப்பான ஒரே ஒரு நாடு எங்க அப்படின்னா அது எகிப்து. ஒரே ஒரு நாடு. மேய்ப்பர்களை அருவருப்பா பார்க்கிற ஒரே ஒரு நாடு எங்கன்னா எகிப்து. ஆனா அந்த எகிப்துல தான் ஆண்டவர் யோசேப்பு என்கிற ஒரு மேய்ப்பனை கொண்டு போய் வச்சு கர்த்தர் அவன் மூலமாய் அந்த ஜனங்களை கர்த்தர் போஷித்தார். எந்த இடத்துல பிடிக்கலையோ, எந்த இடத்துல எதிர்ப்போ, எந்த இடத்துல உள்ள நுழைய முடியாதோ, எந்த இடத்துல அருவருப்போ, என் ஆண்டவர் வேற யோசேப்பை வேற எந்த நாட்டுக்காவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. வேற ஏதாவது ஊருக்கு கொண்டு போயினா கூட ஈஸியா அவன் போய் ராஜா சன்னிதானத்துல உட்கார்ந்துருவான்ல. ஆனா ஆண்டவர் எகிப்துக்கு எது கூட்டு போனார்னா, எந்த இடத்திலிருந்து தீமை வந்ததோ அந்த இடத்திலேயே என்னை தலையை நிமிர பண்ணுகிறவர். நீங்க கலங்கவே கலங்காதீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எபிரேயர்கள் வந்து எகிப்தியர்களுக்கு அருவருப்பா இருக்கிறதுக்கு காரணம் மேய்ப்பர்கள். அந்த இடத்துல ஒரு மேய்ப்பன தலைவனா கர்த்தரால உருவாக்க முடியும்னா உங்க தலைமையில இருக்கிற தீர்ப்பை மாற்றுவதற்கு என் கர்த்தர் வல்லவர். வம்சா வழியாக எழுதியிருக்கிற தீர்ப்பு உங்க புலம்பல்ல மாற போகுது. இனி உங்க பிள்ளைகளுக்காய் புலம்ப வேண்டியது வருவது இல்லை. ஹalleluya.